என்னடா? ஐயா, என் தங்கச்சியை காணலைங்க. நான் காதலிக்கிறது அவங்க மகளை. என் தங்கச்சியை எவனோ அவமானப்படுத்தினதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்? என் மனசுல உள்ள வேதனையை உங்ககிட்ட சொல்லணும். கருணாமூர்த்தியான இயேசு பிரபு உங்களுக்கு அருள் புரிவாராக. சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னால புதுசா நான் வாங்கின எஸ்டேட்ல வேலை செஞ்ச கூலிக்காரன் தங்கச்சி மாலாவ வேண்டாமா, நான் செய்துக்கிறேன். நீ போய் படி. அம்மாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா? மக செய்யாம போனா வேற யாரு செய்வாங்கம்மா? எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர இந்த உலகத்தில சொந்தமே இல்லை. நான் எப்பவும் உனக்கு துணையும் தோழியுமா இருப்பேன். ஏண்டா ஆடுற தண்ணி போட்டவ மாதிரி? பார்த்து நடடா, கீழெல்லாம் கல்லா இருக்குல்ல. தங்கச்சி என்ன செய்யறாங்க? ஏன் தெரியல? வீட்டு வேலை செய்யற. செய்ய நீ செய்யாம போனா நான் சாப்பிடுறது எப்படி? சாராயத்துக்கு சில்லறை கிடைக்கிறது எப்படி? என்னாச்சுமா? பார்த்து நடலில. எங்க போயிட்டு வர? சிமெட்ரிக்கு. இவங்க அப்பா இறந்து போய் இன்னையோட 6 வருஷம் ஆச்சு. நீலா, மாலா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீ இருக்க போற? போற வரைக்கும். அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்க. நீ வயசு பொண்ணு, அனுபவிக்க வேண்டாமா? நான் அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. என் பொண்ணு வாழ்வதா எனக்கு முக்கியம். என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன? நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவ படிப்பு கெட்டுடாத. நான் இப்ப வாழறத இந்த என் பொண்ணுக்காக மட்டும்தான் சார். இவதான் என் உலகம். இந்த வயசுல மறுபடியும் கல்யாணம் செய்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கை நாசப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. வர சார். அம்மா, லீலா, 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 அண்ணே, அண்ணே, என்னாச்சுமா? லீலா, ஐயோ, லீலா, என்னாச்சுமா? லீலா, குழந்தை வலிப்பு வந்து ரொம்ப அவசப்படுது சார். அண்ணன் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன் சார். என் மகளை இந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். என் மகளை காப்பாத்துங்க சார். சரி, வா உட்கார்.
ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் தேவா, எனக்கு நீங்கள் வழங்கிய பொறுப்பை உபயோகித்து பிரபுவிடமிருந்து குமாரன் வழியாக பரிசுத்த ஆத்மாவின் பெயரால் இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். ஆமென். பிரச்சனைகளை பணத்தால் சமாளித்து விடலாம் என்ற உங்கள் அபிப்பிராயத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுவது நல்லது. மரணத்தின் பிறகு கூட மகளின் பாதுகாப்பை விரும்புகிற ஒரு அப்பாவியான அன்னைக்கு பரிகாரம் செய்வது கூட இங்கே முக்கியம். ஃபாதர், என்னையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்துங்க. சந்திரன், நீரின் மேல் நடந்தவர், குருடனுக்கு கண் வழங்கியவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தவர், லாசருக்கு உயிர் பிச்சை அளித்தவர், தன்னை சிலுவையில் அறைந்த எதிரிகளையும் கூட மன்னிக்க கோரியவர், அந்த இயேசுவை நேசியுங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். மனதை குழப்பிக் கொள்ளாமல் போங்கள். ஃபாதர், போயிட்டு வரேன். இயேசு கிறிஸ்து உங்களை சதா ரட்சிப்பாராக.